Hi, I am Dr. T. and Kavitha. இப்போ கணித புதிர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ல தொடங்கி தர்க்க சிந்தனை, பலவிதமான சாத்தியங்களை எண்ணி பார்த்து எடை போடும் திறமை என்று பலவற்றையும் மேம்படுத்துவது கணித புதிர்கள். கணித புதிர்களுக்கு வயது வித்தியாசமின்றி ரசிகர்கள் இருக்கிறார்கள். பொழுதுபோக்கு மட்டுமில்லை, இன்டர்வியூக்களையும் கணித புதிர்களை தீர்க்க சொல்லி ஒருவருடைய சிந்தனை திறனை எடை போடுகிறார்கள். ஸோ புதிர் போட்டு பழகினால் நேரமும் சுவாரஸ்யமாக ஓடும், மூளையும் கூர்மையாகும். இப்பொழுது ஒரு புதிரை கூறுகிறேன். ரசிப்போம், தீர்ப்போம், கணிதம் வசப்படும். இப்போ ஒரு இளநீர் வியாபாரி இருந்தார். அந்த இளநீர் வியாபாரி என்ன பண்ணாரு, தன்னோட சர்வெண்ட் கிட்ட இந்த இளநீரெல்லாம் எண்ணி வையின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போயிடுறார். இப்போ இந்த இளநீரெல்லாம் எண்ணி வைக்கணும் அந்த சர்வெண்ட். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டீ குடிக்க போயிருக்காரு. டீ குடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த சர்வெண்ட்டு கவுண்ட் பண்ணி வைக்கணும். இப்போது அந்த இளநீர் வியாபாரி வந்து கேட்குறாரு சர்வெண்ட் கிட்ட, என்ன கவுண்ட் பண்ணி வச்சிருக்கியா, எத்தனை இளநீர் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, 2 எண்ணும் போது 1 மிச்சம் இருந்துச்சு, 2 எண்ணும் போது 1 இளநீ மிச்சம் இருந்தது, 3 எண்ணும் போதும் 1 இளநீ மிச்சம் இருக்கு, 4 எண்ணும் போதும் 1 மிச்சம் இருக்கு, இப்போ நான் 5 எண்ணும் போதும் 1 மிச்சம் இருக்கு. அதே இளநியே நான் திரும்பவும் 6 எண்ணி பார்த்தேன், அப்போவும் 1 மிச்சம் இருந்துச்சு. அதே இளநியை திரும்ப நான் 7 எண்ணும் போது மட்டும் மீதம் இல்லாமல் எல்லா இளநியும் காலியாயிடுச்சு. அப்போது அந்த குவியலில் எத்தனை இளநீ இருந்திருக்கும் அப்படின்னு அந்த இளநீர்காரர் ஈஸியாக கணக்கு போட்டுட்டார். நீங்கள் போட்டிங்களா? இப்போ உங்கள் கணக்கை எனக்கு சொல்லுங்கள். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இப்போ நீங்கள் யோசிச்சிட்டிங்களா அந்த இளநீ எப்படி கவுண்ட் பண்ணணுன்னு? இதுக்கு க்ளூவும் இருக்குது. எப்படி க்ளூ அப்படின்னு பார்த்தீங்களான்னா, நீங்கள் ஒன்றா எண்ணும்போது மிச்சம் 5 அப்படின்னும்போது நீங்கள் வந்து 5 எண்ணும் போதும் மிச்சம் வந்ததுன்றது 5 டேபிள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக வரும் இல்லையா? அப்போ 5ஓட ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு அதில் 1 மிச்சம் இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 5ஓட ப்ராடக்டில் ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 எண்ணும் போதும் 1 மிச்சம் இருக்குது, 3 எண்ணும் போதும் 1 மிச்சம் இருக்குது, 4 எண்ணும் போதும் 1 மிச்சம் இருக்குது, 6 எண்ணும் போதும் 1 மிச்சம் இருக்குது. அப்போது ஏதாவது 5 ப்ராடக்டில் 5 டேபிளில் ஒரு எலிமெண்ட்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு க்ளூ. இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டேபிள் எடுத்துக்கோங்க. ஏன்னா 7 டேபிளில் 7 எண்ணும் போது அவருக்கு மிச்சமே இல்லாமல் போச்சு இல்லையா? அப்போது 7 டேபிளில் வர எலிமெண்ட்டு 0 ரிமைண்டர் இருக்கணும், சரிங்களா? அப்போது 7 டேபிள் எலிமெண்ட் 7 ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, 7ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த எலிமெண்ட்லேருந்து மிச்சம் இல்லாமல் இருக்கிற எலிமெண்ட்டு, அதாவது மற்ற எலிமெண்ட்லலாம் என்ன பண்ணணும், 1 மிச்சம் வரணும். 2 போட்டால் 1 மிச்சம் வரும், 2ஆல் டிவைட் பண்ணால் 1 மிச்சம் வரணும், 3ஆல் டிவைட் பண்ணால் 1 மிச்சம் வரணும், 4ஆல் டிவைட் பண்ணால் 1 மிச்சம் வரணும், 5ஆல் டிவைட் பண்ணால் 1 மிச்சம் வரணும், 6ஆல் டிவைட் பண்ணால் 1 மிச்சம் வரணும். பட்டு அந்த எலிமெண்ட்டு 7ஓட ப்ராடக்டாக இருக்கணும். ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, சரி, இப்போ பார்க்கலாமா? அப்போ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்களான்னா, நான் இப்போ உங்களுக்கு கடைசியாக அந்த ஆன்சரை சொல்லிடுறேன். அந்த ஆன்சர் என்ன, 1 மிச்சம் இருக்கணும் இல்லையா? இப்போ நான் சொல்லட்டுமா அந்த ஆன்சர் என்னன்னு? அந்த ஆன்சர் வந்து 301. ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆல் டிவைசிபிள் ஆகும், ஆனால் 6 டேபிளில் 1 மிச்சம் வரும், 5 டேபிளில் 1 மிச்சம் வரும், 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மிச்சம் வரும், 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மிச்சம் வரும், 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மிச்சம் வரும், 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மிச்சம் வரும். பார்க்குறீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
Thank you. We'll see you in next video. Bye. See you.